இந்தியாவிலேயே முதலாக உருவாக்கப்பட்ட மாவட்டம் தமிழ்நாட்டில் உள்ள சேலம் மாவட்டம் தானா? மற்றும் அதன் தலைநகரம், அதாவது இந்தியாவில் உருவான முதல் மாவட்ட தலைநகரம் திருப்பத்தூரா? இதனுடைய வரலாறு மற்றும் பின்னணி என்ன? அதில் உள்ள சுவாரஸ்ய தகவல்களை நாம் இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவினுடைய முதல் மாவட்டமாக சேலம் மாவட்டம் 1792 வருஷம் ஏப்ரல் 4ஆம் தேதி அன்றைய பிரிட்டிஷ் ஆட்சியாளர்களால் உருவாக்கப்பட்டிருக்குது. இது பற்றிய தகவல்கள் ஹிஸ்ட்ரி ஆஃப் சேலம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்ற புத்தகத்தில் இடம்பெற்றிருக்குதுங்க. இப்போது 1903 வருஷம் சேலம் டிஸ்ட்ரிக்ட் வந்து எப்படி இருந்தது அப்படின்றதுக்கான ஒரு மேப் நமக்கு கிடச்சிருக்குது. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இட்ஸ் பவுண்ட்ரி ஸ்ட்ரெச்டு ஃப்ரம் தட்டையாங்கார்பேட்டை இன் ப்ரெசன்ட் டே திருச்சிராப்பள்ளி டிஸ்ட்ரிக்ட் டு வாணியம்பாடி இன் ப்ரெசன்ட் டே திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்ட். அதாவது திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு பகுதியில் ஆரம்பித்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாணியம்பாடி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லைகள் வந்து இருந்திருக்குது. அதோடு வந்து பார்த்திங்கன்னா ஜவ்வாது மலையும், திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலையும், திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஜவ்வாது மலையும், டோட்டல் ஜவ்வாது மலை சேலம் மாவட்டத்தில் தான் இருந்திருக்குது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ இருக்கிற பல்வேறு மாவட்டங்களை, அதாவது நாமக்கல், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் போன்ற எல்லா மாவட்ட பகுதிகளுமே வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் தான் இருந்திருக்குது. தாலுக்கா வைஸாக பிரிச்சிங்கன்னா இதில் 14 தாலுக்காக்கள் இருந்திருக்குது. அது என்னென்னன்றதை இப்போ நம்ம பார்ப்போம். ஓசூர், தேன்கனிக்கோட்டை, திருப்பத்தூர், தென்கரை, தருமபுரி, ஓமலூர், சேலம், ஆத்தூர், சங்ககிரி, ராசிபுரம், நாமக்கல், பரமத்தி மற்றும் திருச்சி மாவட்டத்தினுடைய ஒரு சிறு பகுதி, திருவண்ணாமலை மாவட்டத்தினுடைய ஒரு சிறு பகுதி என 14 தாலுக்காக்கள் வந்து இந்த பழைய சேலம் மாவட்டத்தில் இருந்திருக்குது 1903. அப்படி இந்தியாவில் உருவான முதல் மாவட்டமான சேலம் மாவட்டத்தினுடைய தலைநகரமாக திருப்பத்தூர் இருந்திருக்குது. பட் பிற்காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பத்தூர் அப்படின்ற ஒரு மாவட்டமே இல்லாமல் இவ்வளோ வருஷம் வந்து இடையில் காணாமல் போனது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 1772 முதல் மாவட்டமாக உருவாக்கப்பட்ட சேலம் மாவட்டத்தில் வந்து 3 கலெக்டர்கள் நியமிக்கப்பட்டிருக்காங்க. அதன்படி வந்து ஒரு கலெக்டர் சேலத்துலேயும், இன்னொரு கலெக்டர் வந்து சித்தூர்லேயும், இன்னொரு கலெக்டர் வந்து திருப்பத்தூர்லேயும் இந்த 3 கலெக்டர்களில் திருப்பத்தூர் கலெக்டருக்கே வந்து அதிகபட்ச அதிகாரம் இருந்திருக்குது. இப்போ இருக்கிற திருப்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன் தான் அப்போதைக்கு கலெக்டர் ஆஃபீஸாக இருந்திருக்குது. இந்தியாவுடைய முதல் கலெக்டர் அலுவலகம் அமைந்த இடம் திருப்பத்தூர் தான். அதாவது 1772 1792 வரைக்கும் மாவட்ட தலைநகரமாக இருந்த திருப்பத்தூர் 1792 அப்புறம் ஆங்கிலேயர்களால் சேலம் மாவட்டத்தின் ஒரு பகுதியாக வந்து இணைக்கப்படுது. அதன் பிறகு 1803 திருப்பத்தூர் பகுதியானது சேலம் மாவட்டத்திலிருந்து பிரிக்கப்பட்டு வடார்காடு ஜில்லாவில் வந்து இணைக்கப்படுது. ஸோ அப்போதைய வடார்காடு ஜில்லா எந்தெந்த மாவட்டங்களெல்லாம் கொண்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, வேலூர், திருவண்ணாமலை, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை ஆகிய 4 மாவட்டங்களை உள்ளடக்கி பெரிய ஜில்லாவாக இருந்தது அன்றைய வடார்காடு மாவட்டம்.